டேய் பால பாடுறா. அவுட் ஆயிட்டாங்க. இந்தாடா. என்னடா ஆச்சு அவனுக்கு? இவனை யாரோ பயம்படுத்தி விட்டாங்கண்ணா. டேய் சொல்றா. என் கிளாஸ்ல ரிக்கின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் முன்னாடி எங்க சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருந்தான். இப்போ வேற சர்ச்சுக்கு போயிட்டான். அவன் சொல்றான் நாமெல்லாம் ஹெவனுக்கே போக மாட்டோமா, நம்ம எல்லாரும் ஹெல்லுக்கு தான் போவோமா. அண்ணா நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஹெவனுக்கு போயிடுவோம்ல. நீ கிறிஸ்டியனா பிறந்தனாலலாம் நீ ஈஸியா ஹெவனுக்கு போயிட முடியாது. அப்போ ஹெல் உண்மையில இருக்கா? ஹெல் இருக்குடா, ஆனா நாமெல்லாம் ஹெல்லுக்கு போக மாட்டோம். ஓ அப்போ நம்ம போக மாட்டோம்ல. கடவுள் ரொம்ப நல்லவர்ரா. எல்லாரையும் ஹெல்ல அனுப்பணும்லாம் அவர் ஆசை கிடையாது. ஹெல்லுனா அது ஒரு ஜெயில் மாதிரி, அங்க கெட்டவங்க தான் போவாங்க. ஆனா அதுக்குன்னு ஹெவன்ல போறது மட்டும் ஈஸி நினைச்சிடாத. ஹெவன்னா அது ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி, அங்க கடவுளை அழைச்சவங்க மட்டும் தான் போக முடியும். அது எப்படின்னா? கடவுளோட அழைப்பை பண்ணோம்னா நமக்கோ கடவுளுக்கோ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேணும். ஓ அண்ணா கடவுளுக்கா நம்மளுக்கு தெரியலண்ணா. ஒருவன் நீரினாலும் தூயாவினாலும் பிறக்காவிடில் அவன் விண்ணரசில் நுழைய முடியாது. அதனால தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் இறை விசுவாசத்தில் வாழ்ந்தாதான் நம்மளால விண்ணரசில் நுழைய முடியும். தூயாவின் அபிஷேகம் நம்மளுக்கு எப்படின்னா கிடைக்கும்? அதுக்கு நீ நிறைய ஜெபம் பண்ணணும், கடவுளுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கணும். முக்கியமா தூயாவியை பெற்றதுக்காக நீ கடவுள் கிட்ட தாகத்தோட கேட்கணும். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டானா? நீ ஜெபம் பண்ணியாடா? இப்ப பண்ணிட்டேன். Come on Holy Spirit. 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 என்னாச்சு இவனுக்கு? Come on Holy Spirit. Come on Holy Spirit. இவன் மட்டும் ஹெவனுக்கு போயிடுவான் போலயே. சரி நம்மளும் செய்வோம். இதுக்கு தான்டா நாங்களாம் ஜெபம் பண்றதே கிடையாது. டேய் ஸ்டம்பே தெரியலடா.
அண்ணா, ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சிச்சு நம்மளுக்கு எப்படின்னா தெரியும்? கடவுள் பேசுவார்ரா. பேசுவாரா? குரலாலலாம் பேசுவார் இல்லடா. கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்கிறாருன்னு உணர்வோம். நம்ம பாவம் செய்யும் போது அவரை விட்டு தூரத்துல போயிட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்ணுவோம். ஓ, ஆனால் அந்த மாதிரி ஃபீல்லாம் எனக்கு வரலையாண்ணா. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கும் கடவுளுக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு செடியை போல வளரணும். இப்போ இதுதான் உங்க உள்ளம். இப்போ இதுல தண்ணி ஊத்துறோம். இப்படி தண்ணி மட்டும் ஊத்துனா செடி வளர்ந்துருமா? அது எப்படின்னா, விதை போட்டானா செடி வளரும்? விதை போட்டு தண்ணி ஊத்துனாதான் செடி வளரும். இறை வார்த்தையோட சேர்ந்து ஜெபம் பண்ணாதான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு வளரும். So, read the word of God. Read the Bible. அப்போதான் கடவுள் நம்மளை எந்த நோக்கத்தோட படைச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஓ, எனக்கு புரியுதோ. படிச்சோனா, ஆனா அவ்வளவா புரியல. கடவுள் நம்மளை படைச்ச காலத்துல இருந்தே நம்ம கடவுளை புரிஞ்சுக்கல. கடவுள் நம்ம தகப்பன் தெரியாதனாலதான் நம்ம அவரை விட்டு தூரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கடவுள் அப்படியே விட்டுறல. பல இறைவாக்கினர்கள் மூலமா மனுஷனை வழி நடத்திட்டு தான் வந்தாரு. ஆனா அப்ப கூட மனுஷன் கடவுளை புரிஞ்சுக்கல. கடைசியில கடவுளே மனிதனாக பிறந்து மக்களை நேரடியா சந்தித்து இறையரசை குறித்தும் இறைவனின் நோக்கத்தை குறித்தும் போதித்தார். அப்போ நோயினாலும் துன்பத்தினாலும் ஒதுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு உள்ளம் உடைந்ததுனால இறைவார்த்தை அவங்க உள்ளத்தின் ஆழத்தின் சென்றது. அவங்களை குறித்து தான் இயேசு பேசினார் என்று புரிந்து கொண்டாங்க. வரவிருந்த மெசியா இவர்தான் அறிந்து கொண்டாங்க. அவங்க நோயிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெற்று இறைவனோட உறவை வளர்த்து கொண்டாங்க. ஆனா செல்வத்துல வாழ்றவங்களும் பரிசேயர்களும் வாழ்க்கையில குறையே இல்லாதவங்களும் கடைசி வரைக்கும் மெசியாவை அறிந்து கொள்ள ஆர்வமும் காட்டல. இன்னைக்கும் வாழ்க்கையில நிறைய பேர் உலக போக்கிலையும் சிற்றின்பத்திலையும் இருக்கும்போ கடவுளை தேடுதில்லை. ஆனா அவங்க துன்பத்திலையும் வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது கடவுள் அவங்களை புறக்கணிக்காம அவங்களை மன்னித்து அவங்களுக்கு மன ஆறுதலையும் தந்து தன்னோட தூய ஆவியை அவங்கள் மேல் பொழிந்து தன்னோட உறவை புதுப்பித்துக் கொள்கிறார். ஓ, அப்ப எங்களுக்கும் துன்பம் வரும்போது தான் கடவுளோட உறவை வளர்த்துக்க முடியுமா? கடவுள் இருக்காருன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாம வேற எதேதோ வணங்குற எத்தனையோ பேர் வாழ்றாங்க. ஆனா நாம நமக்கு பலியான உண்மையான கடவுளை அறிந்து அவர் மேல் தாகம் இல்லாமல் துன்ப நேரத்திலும் தேவை நேரத்திலும் மட்டும்தான் அவரை தேடுவோம் சொல்றது வருத்தக்கூடிய விஷயம். நாம இறை விசுவாசத்தில் வாழ்ந்தாதான் துன்பத்துல இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டியா இருந்து கடவுளை அடையாளம் காட்ட முடியும். சோ நீங்க தூயாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்காக நீங்க துன்ப வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். உங்க உள்ளத்தை உழுதாலே போதும். உள்ளத்தை ஒழுகணும்னா நீங்க ஒரு தியானத்துல பங்கெடுக்கணும். சோ கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்க ஏலாவூர்ல டிவைன் மர்சி ரிட்ரீட் சென்டர் இருக்கு. அங்க ஒரு தியானத்துல பங்கெடுத்தாலே நீங்க தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
அதுக்கப்புறமா வின்னர்ஸுக்குள் போக வேண்டிய வழியை தூயாவினரே காட்டுவார்.